Hi friends, இந்த வீடியோவில் கிளாஸ் 10 pleats and gathers பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ளீட்டாக நைஃப் ப்ளீட் பார்க்கலாம். ஒரு ஃபேப்ரிக் சாம்பிளுக்கு ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு கட் பண்ணி எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லை. இது ஏன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் ரேண்டமாக ஒரு அளவுக்கு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு 1 inch கேப் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். 1 inch வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் 1 2 3 4 5ன்னு நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். 15 வரைக்கும் நம்பர்ஸ் வருது. அதே மாதிரி மேலே எப்படி பண்ணமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக கீழேயும் 1 inch கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் போட்டுக்கலாம். இப்போது ப்ளீட்ஸ் எடுக்கணும். இந்த 1 இருக்குல்ல, இது எடுத்துகிட்டு போய் 3 மேலே வைங்க. 1 இருக்குல்ல, அதை எடுத்து 3 மேலே வச்சு ஒரு பின் குத்திக்கோங்க. மேலேயும் கீழேயும் பின் குத்திக்கிறோம். அப்புறம் 4 எடுத்து 6 மேலே வச்சு பின்ஸ் குத்திக்கலாம். 7 எடுத்து 9 மேலே பிளேஸ் பண்ணி பின்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். 10 எடுத்து 12 மேலே பிளேஸ் பண்ணி பின்ஸ் குத்திக்கிறேன். 13 எடுத்து 15 மேலே பிளேஸ் பண்ணி பின்ஸ் குத்திக்கிறேன். இப்போ நல்லா அயன் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். நல்லா அயன் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து நல்ல ஃபேப்ரிக்கில் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஃப்ராக்கோ பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே பாட்டம் லைனை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அப்புறம் தான் ப்ளீட்ஸ் வந்து எடுப்போம். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு பண்ணுறதுனால எந்த ஒரு பாட்டம் எம்மில் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் அப்படியே பண்ணியிருக்கேன். மேலே வந்து அப்படியே ஒரு டாப் ஸ்டிச் போட்டோன்னா நம்ம ப்ளீட்ஸ் போட்டு நம்ம ஸ்டிச் போட்டு அந்த பின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணால் நைஃப் ப்ளீட் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ் ப்ளீட். பாக்ஸ் ப்ளீட்டுக்கும் அதே மாதிரி தான் 1 inch கேப் விட்டு கீழே மேலே ஃபுல்லாக நம்பர் போட்டுக்கிறோம். நம்பர் போட்டு 3 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 1 எடுத்தோம். இப்போ வந்து 3 எடுத்து 1 மேலே ப்ளேஸ் பண்ணுறோம். அதில் பின்ஸ் குத்திக்கிறோம். இப்போ அந்த 4 எடுக்காமல் 5 எடுத்து 7 மேலே பிளேஸ் பண்ணுறோம். பிளேஸ் பண்ணிவிட்டு பின் குத்திக்கிறோம். நைன் எடுத்து 7 மேலே பிளேஸ் பண்ணோம். 9 நம்பரை வந்து எடுத்து 7 வந்து உள்ளே போயிருக்கும். அந்த 7 மேலே கரெக்டாக பிளேஸ் பண்ணுறோம். அது உள்ளே இருக்குது. அந்த 7 மேலே பிளேஸ் பண்ணிட்டு பின்ஸ் குத்திக்கிறோம். இப்போ 11 எடுத்து 13 மேலே பிளேஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், பாக்ஸ் ப்ளீட் ரெடி. நைஃப் ப்ளீட் பண்ண மாதிரி மெதுவாக அயன் பண்ணிவிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் கொடுத்தோன்னே பாக்ஸ் ப்ளீட் ரெடி. இப்போ இன்வென்டட் பாக்ஸ் ப்ளீட் அது எப்படி பண்ணோன்னா, ஒரு ஃபேப்ரிக் எடுத்து சென்டர் பாயிண்ட் எங்கன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபேப்ரிக் எடுத்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து 1 inch மார்க் பண்ணுறோம். அதாவது மொத்தமாகவே 5 inch. அந்த சென்டர் வந்து சென்டர்லேருந்து 2 inch இந்த பக்கமும் 2 inch அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாக்ஸ் ப்ளீட்டுக்கு 3 எடுத்து 1 மேலே வச்சோம். இன்வென்டட் பாக்ஸ் ப்ளீட்டுக்கு வந்து 1 எடுத்து 3 மேலே வச்சு பின் பண்ணிப்போம். அப்புறம் 5 எடுத்து 3 மேலே வச்சு பின் பண்ணிப்போம். அவ்வளோதான் இன்வென்டட் பாக்ஸ் ப்ளீட்.
பாக்ஸ் ப்ளீட் இப்போ நீங்கள் இதை கண்டினியூவாக பண்ணீங்கன்னா பாக்ஸ் ப்ளீட் மாதிரியே தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. நம்ம இந்த டிசைன் இந்த ஒரு இடம் பர்டிகுலர் இந்த சின்ன விஷயத்த மட்டும் பண்ணாதான் அந்த இன்வென்டட் பாக்ஸ் ப்ளீட்டின் ஹைலைட்டாக காட்டும். இந்த ஒரே ஒரு ப்ளீட்ஸ் மட்டும் நம்ம எடுத்தால் மட்டும்தான் இன்வென்டட் பாக்ஸ் ப்ளீட். இந்த ஷர்ட்டுக்கு வந்து பின்னாடி கொடுக்கறது, பாக்கெட்டில் டிசைன் கொடுக்கறது, இது எல்லாமே இன்வென்டட் பாக்ஸ் ப்ளீட் தான். அவ்வளோதான் இன்வென்டட் பாக்ஸ் ப்ளீட். மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்தா அது ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கேதர்ஸ் எப்படி பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபேப்ரிக் நான் ரேண்டமாக ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ வந்து உங்கள் மிஷினில் ஸ்டிச் லென்த்தை மாற்றணும். ஸ்டிச் லென்த் எவ்வளோ மாற்றணும்னா, நான் இந்த மிஷினுக்கு 5 எவ்வளோ மேக்ஸிமம் அதிகமான ஸ்டிச் லென்த்தோ, உங்கள் மிஷினில் மேக்ஸிமமாக அதிகமான ஸ்டிச் லென்த் எதுவோ அது எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண அப்புறமா 2 நூல் கிடைக்கும் நமக்கு. ஒரு நூலை இழுத்திங்கன்னா ஃபேப்ரிக்கில் அப்படியே இந்த சுருக்கம் விழும், ஒரு நூல் வரவே வராது, அப்படியே கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருக்கும். எந்த நூலை இழுத்தா நமக்கு வந்து சுருக்கம் வருதோ அந்த நூலை மெதுவாக இழுத்திங்கன்னா நமக்கு கேதர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். கேதர்ஸ் ஃபார்ம் ஆனோடனே நம்ம வந்து அழகாக அந்த கேதர்ஸை வந்து மெதுவாக ரெடி ஃபுல்லாக இழுத்துட்டா ஃபுல்லாக த்ரெட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டக்குன்னு இழுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக த்ரெட்டு வந்துடும். மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கேதர்ஸை இழுக்கணும். அப்படி இல்லாமல் மெதுவாக நீங்கள் கிராப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கேதர்ஸ் செட் ஆகிடும். கேதர்ஸ் செட் ஆனோடனே நீங்கள் மேலே ஒரு ஸ்டிச் போட்டோன்னே கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து பார்க்க போகிறது கிக் ப்ளீட்ஸ். கிக் ப்ளீட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, நைஃப் ப்ளீட்டை ரெடி பண்ணிவிட்டு ரேண்டமாக ஒரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து நம்ம மேலே இருந்து ஹைட்டு இப்போ இங்கே வந்து 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ளீட்ஸ்லையும் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட்ஸ் இருக்குல்ல அதுக்கு மேலே எக்ஸாக்டாக வந்து டாப் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட்ஸ் இருக்கா அதுக்கு மேலே எக்ஸாக்டாக நம்ம டாப் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணுறோம். அவ்வளோதான் கிக் ப்ளீட்ஸ். இது வந்து பொதுவாக இந்த பாவாடை சட்டையிலலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ப்ளீட்ஸ் அண்ட் கேதர்ஸ். உங்களோட ஒர்க்கை எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டுட்டோரியலில் பார்க்கலாம். பை.